நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெரி. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் எனும் தமிழக அரசின் திட்டத்தின் கீழ் பணி நியமனம் பெற்ற 2 அர்ச்சகர்களுடைய பணி நியமனத்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்திருக்கிறது. இது குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா. முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிறதுக்கு பல எதிர்ப்புகள் வருது. அந்த எதிர்ப்புக்கு முக்கிய காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனியம் அப்படின்ற கருத்தாக்கம் தான் இந்த எதிர்ப்புக்கான அடிப்படை. பிராமணர்கள் தங்கள் அரசியல் அதிகாரத்தை கோயில்கள் மீதான பிடியை விடுவதற்கு ஒருபோதும் தயாராக இல்லை. எல்லாரும் இந்துக்கள் அப்படின்னு பேசுறாங்க, ஆனா எல்லாரையும் அவங்க இந்துக்களா ஏத்துறது கிடையாது. பிராமணர்களின் அரசியல் அதிகாரத்துக்கான கட்சியாக RSSம் பாஜகவும் இருக்குது. அவங்களும் இந்த பிராமணிய கான்செப்டை தான் முன்னிலைப்படுத்துகிறார்கள் ஒழிய எல்லா மக்களுக்குமான அரசியல் சட்டத்திற்கான ஒரு கட்சியாக சிந்தனையாக அதை வளர்த்தெடுக்கல. அப்ப பிராமணியம் என்ற கான்செப்ட் தான், பார்ப்பனி என்ற கான்செப்ட் தான் இன்னைக்கு அனைத்து ஜாதி அர்ச்சகர் அப்படின்றத, அனைத்து இந்துக்கள் அர்ச்சகர் அப்படின்ற திட்டத்தை எதிர்ப்பதற்கான அடிப்படை பிராமணிய மேலாதிக்கம் அப்படின்ற கொள்கை தான். இப்போ அர்ச்சகர் தொழில் என்பது தட்டுல கற்பூரம் வச்சு சுத்தி காமிக்கிறது கிடையாது. அர்ச்சகர் தொழில் அப்படிங்கிறது ஒரு மனப்பான்மை தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எதிர்க்கிறவர்கள் அல்லது பார்ப்பனத்தில் இருக்கிற அர்ச்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு மனப்பான்மை வேணும். எல்லாரையும் கூட்டிட்டு தட்டுல ஒரு கற்பூரத்தை கொளுத்தி வச்சு காட்டிட்டா அது அர்ச்சகர் ஆகிற ஒரு திட்டமே கிடையாது. இப்போ பக்தர்கள் கடவுள்கிட்ட இன்னைக்கு இதுதான் வேணும்னு ஒரு வேண்டுகோளை கொடுக்கும்போது அவங்க மந்திரத்தில் சொல்லும்போது கடவுள் அதை ஏற்றுக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிற தன்மை, ஒரு பன்மை வேணும், ஒரு மனப்பான்மை வேணும். அவங்க தான் அர்ச்சகராக முடியும். எல்லா ஜாதியிலிருந்தும் கூட்டிட்டு அர்ச்சகர் ஆக்கிட முடியாது அப்படின்னு ஒரு எதிர்ப்பு குரல் வருது இல்லைங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? ஆகமம் படித்து, வேதம் படித்து, மந்திரங்கள் கற்று, முறையாக அரசிடம் பயிற்சி பெற்று தீட்சை வாங்கியவர்கள் மட்டும்தான், அதிலும் கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துக்கள் தான் அர்ச்சகராக முடியும். இந்து சமய அறநிலையத்துறை வச்சிருக்க தகுதிகள் என்பது இந்த தகுதியெல்லாம் வரையறுத்து தான் வச்சிருக்கிறாங்க. நிறைய பார்ப்பன அர்ச்சகர்கள் தான் இந்த தகுதி இல்லாம இன்னைக்கு நேரடியா கோயிலுக்குள்ள போறாங்க. இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல 200 பேர் பார்ப்பன அர்ச்சகர்கள் இருக்கிறாங்க. எந்த பணி நியமனம் கிடையாது. யார் அவங்க நியமனம் பண்ணா? அவங்களா கோயிலுக்குள்ள போய்க்கிறாங்க. ஸ்ரீரங்கம் கோயில்ல அப்படிதான், திருவண்ணாமலை கோயில்ல அப்படிதான். ஆனால் இங்கே இப்ப நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்கள் முறையாக கல்வி பயின்று குருகுலம் போல அவங்க தங்கி படிச்சு முறையாக தகுதி பெற்று இன்டர்வியூ போய் அதுக்கப்புறம் தான் போறாங்க. அதனால எல்லாரையும் அர்ச்சகர் ஆகுறாங்க அப்படின்றது இல்ல. நம்ம இப்ப குலதெய்வ வழிபாட்டு முறையில எல்லாருமே நம்ம அண்ணன் தம்பி சித்தப்பாமாரு இப்ப பெண்கள் கூட எல்லாரும் பூஜாரிகளா இருக்கிறாங்க. அங்க கடவுள் அதை ஏத்துக்கிற இல்லையா? இவ்வளவு நாளா எல்லா இந்தியாவில் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயும் அதிக கோயில் குலதெய்வ கோயில் தான் இருக்குது. தமிழர்களோட வழிபாட்டு முறையா அதான். அந்த கோயில் உள்ள சாமி இல்லையா, அங்க கடவுள் ஏத்துக்க இல்லையா? அப்ப இந்த பெரிய கோயில்கள்ல, வருமானம் வரக்கூடிய கோயில்கள்ல அங்க மட்டும் பார்ப்பனல் இருந்துகிட்டு எங்களை தவிர மத்தவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரி? எல்லாரும் இந்துன்னு பேசுற பிஜேபி இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? எல்லா இந்துக்கள் ஏன் ஆகக்கூடாது? கடவுள் மறுக்கிறாரா? எந்த கடவுள் மறுக்கிறாரு சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அனைத்து ஜாதியும் அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 58 பேர் நியமனம் பண்ணி எல்லா கோயிலும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அங்க எல்லாம் என்ன நடந்துருச்சு சொல்லுங்க. நம்ம அர்ச்சகர்கள் சிறப்பாக தான், தமிழர்கள் சிறப்பாக தான் அர்ச்சனை பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா கோயில் என்ற அதிகார பீடத்தில் இவங்களை விடக்கூடாது அப்படின்றதா அவங்களோட திட்டமா இருக்கு. அதனால கடவுள் எந்த இடத்துலையும், கடவுளை நம்புபவர்கள், உண்மையான ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் யார் பூஜை செய்வதையும் மறுக்க மாட்டார்கள் அப்படின்றதான். எந்த கடவுள் அதை மறுக்க போறது இல்லைன்றதான் எதாவது. இப்போ பணி நியமனம் செய்யற இடங்கள்ல பாத்தீங்கன்னா வருமானம் அதிகமா வர கோயில்கள்ல பிராமணிய அதாவது பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்களையும், வருமானம் குறைவாவோ அல்லது வருமானமே வராத கோயில்களில் சூத்திரர்களையோ பஞ்சமர்களையோ இல்லை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஓதுவார்கள் நியமனம் பண்றதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது உண்மைதானா? இது எப்படி, இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? அது 100% அந்த குற்றச்சாட்டு உண்மைதான். அவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருச்செந்தூர் கோயில், பழனி முருகன் கோயில், திருத்தணி கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், திருவண்ணாமலை கோயில், சென்னை கபாலீஸ்வரர் கோயில், இதுக்கெல்லாம் நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கு. முக்கியமான விஐபிஸ் எல்லாம் இங்கதான் வர்றாங்க.
சரி. அதன் மூலமா அவங்களுக்கு அந்த தொடர்பு உருவாகி ஒரு அரசியல் ரீதியான அதிகாரத்தை தக்க வைக்கிறது அப்படின்றதும், சமூக அந்தஸ்தை தக்க வைக்கிறது, அதிக வருமானத்தை தக்க வைக்கிறது இப்படின்ற காரணத்துக்கு தான் இவங்க இருக்கிறாங்க. ஏங்க, தமிழர் மக்களின் பணத்துல தமிழ்நாட்டு மன்னர்கள் கட்டின கோயில்ல, இன்னைக்கு அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்க கோயில்ல இவங்க சொந்த இடம் போல மத்தவங்கள வரக்கூடாது, எங்களை தவிர மத்தவங்க வரக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அரசியல் சட்டப்படி நியாயமா? இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி நியாயமா? இல்ல பொது நியாயத்தின்படி நியாயமான்றத நீங்க தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்கு எது மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்குது? இந்த பணி நியமனம் எப்படி நடக்குது சார்? அதாவது அனைத்து ஜாதி அர்ச்சகர் நியமனம் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துல பிரிவு 55 கீழ் ஏற்கனவே பரம்பரையா அர்ச்சகர் நியமனம் பண்ணிட்டு இருந்தாங்க. விஏஓ பரம்பரையா பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னாடி அரசியல் சட்டம் வந்த பின்பு இதுல திருத்தம் கொண்டு வராங்க. இது தந்தை பெரியார் வந்து கருவறை நுழைவு போராட்டத்தை முன்வைத்து கலைஞர் அவர்கள் வந்து முதல் 1971 இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துல பிரிவு 55ல வந்து ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. என்ன? பரம்பரை வழியாக இனி யாரும் அர்ச்சகர் உரிமை கோர முடியாது. இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு வந்து சேசமான்ற வழக்கு. அந்த வழக்குல வந்து நீங்க வந்து பரம்பரை வழியாக அர்ச்சகர் முறையை ஒழித்தது செல்லும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி, அதற்கு பிறகு ஆகமத்துக்கு முரணா நியமனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அதற்கு பிறகு மறுபடியும் வந்து 2006ல மறுபடியும் ஒரு ஜிஓவும் சட்டம் போட்டு வந்து அந்த வழக்கு 2015ல உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டுக்கு எதிராக எந்த பணி நியமனத்தை யாரும் கோர முடியாதுன்னு சொல்லி 2015 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அதற்கு பிறகு இந்த அச்சார நியமனம் எல்லாம் நடக்குது. அதனை தொடர்ந்து இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு இப்ப வந்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி சிவாச்சாரியார்கள், குருக்கள், ஆதிசைவர்கள் அவனா இவங்க பிராமணர்கள் ஒரு பிரிவை சேர்ந்தவங்க. இவர்களை தவிர வேற யாரையும் வந்து அந்த திருச்சி குமாரவயலூர் முருகன் கோயில்ல வந்து நியமனம் செய்ய முடியாது அப்படின்னு வந்து நீதிபதி வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு. என் கேள்வி என்னன்னா, இவர்கள் ஆதிசைவர்கள், சிவாச்சாரியார்கள், குருக்கள் அந்த குறிப்பிட்ட மத உட்பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதற்கான ஆதாரம் எதையாவது நீதிமன்றத்துல அவங்க கொடுத்தாங்களான்னா எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல. அந்த வழக்குல நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்களுக்கு நான் ஆஜரானேன். இந்த கேள்வியை வந்து நாங்க நீதிமன்றத்துல கேட்டோம். மனு தாக்கல் செய்த பிராமண அர்ச்சகர்களுக்கான வழக்கறிஞரிடம் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். நீங்க வந்து இவங்க வந்து குறிப்பிட்ட மத உட்பிரிவை சேர்ந்தவர்கள் நீங்க சொல்றீங்களே, அந்த மத உட்பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுக்கான என்ன ஆதாரம் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிருக்கீங்க? ஏன்னா இந்திய சாட்சி சட்டம் பிரிவு 106 படி யார் ஒருவர் வழக்கு தாக்கல் செய்கிறாரோ அவர்தான் வந்து அதை நிரூபிக்கணும். இப்ப இவங்க வந்து நாங்க குறிப்பிட்ட மத பிரிவுனா எங்க நிரூபிச்சிருக்காங்க? என்ன டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க? எதுவுமே இல்ல. பிற எப்படி அவங்க டினாமினேஷன் நீதிபதி முடிவுக்கு வரான்னு எங்களுக்கு தெரியல. சாதி அடிப்படையில் நீங்க வந்து அர்ச்சகர் பணி நியமனம் கோர முடியாதுன்னு சொல்லி 2015ல உச்ச நீதிமன்றம் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் வழக்கில் தெளிவா சொல்லிருச்சு. ஜாதியை வச்சுதான் அவங்க அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இதையும் நாங்க நீதிபதி சொல்றோம். அவங்க அப்ளிகேஷன்லயே அவங்க மனுவிலேயே ஜாதியை தாங்க சொல்லியிருக்காங்க, டினாமினேஷன் சொல்லல. அப்ளிகேஷன்லயும் டினாமினேஷன் சொல்லல, நீதிமன்றத்திலே டினாமினேஷனுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கல. அந்த கோயில்ல வந்து ஒரு 5 குடும்பம் அவங்க இருக்கிறாங்க. இவங்க 5 குடும்பம் நாங்க தனி மத உட்பிரிவு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு மத உட்பிரிவுன்னா அதற்கான அடிப்படைகள் சில விஷயங்களை உச்ச நீதிமன்றம் வரையறுத்திருக்கு. பல்வேறு வழக்குல சொல்லியிருக்காங்க. ஒரு பொது வழிபாட்டு முறை இருக்கணும், அதை உருவாக்குன யார் உருவாக்குனாருன்னு இருக்கணும், அதுக்கு ஒரு நூல் இருக்கணும். இது எல்லாம் வந்து பொதுவா வந்து இருக்கணும். இவங்களுக்கு என்ன பொது வழிபாட்டு முறை இருக்கு? அதுக்கு என்ன பேரு? சைவம் தானே அவங்க சொல்றாங்க. சைவ மரபு என்பது இந்து மதத்தின் ஒரு பிரிவு. நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. காசி விஸ்வநாதர் வழக்கிலே சொல்லிட்டாங்க, இவங்க தனி மத உட்பிரிவு கிடையாது, சைவ பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு இவங்க நாங்க தனி பிரிவுன்னு சொல்றாங்க. ஆதிசைவரா நீங்க, சிவாச்சாரியாரா, குருக்களான்னு கேட்டோம். ஒண்ணுன்றாங்க. எப்படி 3 ஒண்ணா இருக்க முடியும்? சரி, 3 ஒண்ணுக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுக்கல. நீதிபதி இப்படி எதை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு இப்ப நாங்க வச்ச வாதங்கள், எங்கள் பதுமனுவில் வச்ச வாதங்கள் எதுக்குமே நீதிபதி பதில் சொல்லல.
அவங்க மட்டும் அப்பாயின் பண்ணுன்னு போட்டிருக்கிறது எந்த வகையில நியாயம்? சட்டப்படி எப்படி சரி? அரசியல் சட்டப்படி எப்படி சரின்றதான் என் கேள்வி. இப்போ அந்த தீர்ப்புல ஆகம விதிப்படி அப்படிங்கிற ஒரு கோட் பண்ணி சொன்னதா சொல்லப்படுது. இப்போ நீதிமன்றம் வந்து ஆகம விதிப்படி அந்த தீர்ப்பை சொல்லுது அப்படின்னா, அப்போ ஆகம விதி என்ன சொல்லுது அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவங்க வந்து கருவறைக்குள்ள வரக்கூடாது. தாழ்த்தப்பட்டவங்க கோயில்ல இருக்கிற சிலையை தொட்டா தீட்டாகும். அப்புறம் பீரியட்ஸ் டைம்ல இருக்கிற பெண்கள் கோயிலுக்குள்ள வந்தா தீட்டாகும் அப்படின்லாம் ஆகம விதி சொல்லுது. அப்போ இந்த ஆகம விதியை ஊக்குவிக்குதா நீதிமன்றம்? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அதாவது இப்ப வந்து ஆகம விதி அப்படின்றத பொறுத்தவரை வந்து எந்த வழக்கிலையும் வந்து பெரும்பாலும் ஆகம விதியை அவர்கள் நீதிமன்றத்திலே தாக்கல் பண்றதில்ல. ஒண்ணு, இந்த வழக்குல காமிய ஆகமம் அப்படின்றது அந்த கோயிலோட மரபு அப்படின்னு சொல்றாங்க. சரி. முருகன் கோயில் பொதுவா வந்து ஆகமமே கிடையாது. சரி, காமிய ஆகமம் அப்படி எடுத்துக்கிட்டா கூட காமிய ஆகமம் வந்து 8000 பக்கம் இருக்கு. இவங்க 8 பக்கம் கூட நீதிமன்றத்தில் தாக்கல் ஒரு 3 பக்கத்தை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அந்த 3 பக்கத்திலையும் ஆதி சைவர்கள் பூஜை செய்வதற்கு சிறந்தவர்கள் அப்படின்னு இருக்குங்க. வேற எதுவுமே கிடையாது ஆகமத்துல. அப்ப மத்தவங்க செய்யக்கூடாது ஆகமத்துல எங்கேயாவது சொல்லியிருக்கா? இவங்க போட்ட நீதிமன்றத்துல போட்ட டாக்குமெண்ட் சொல்றேன். இவங்க போட்ட டாக்குமெண்ட் செலக்டிவா 8000 பக்கத்துல ஒரு 3 பக்கத்தை எடுத்து போடுறாங்க. அந்த 3 பக்கத்திலையும் ஆதி செய்வர்கள் சிறந்தவர்கள் இருக்கு. அவ்வளவுதான். குருக்களோ சிவாச்சாரியர்கள் பத்தி கூட வந்து அதுல வந்து இல்ல. ஆகமம் வந்து குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க எல்லாம் வரக்கூடாது, தீட்டு போட்டுன்னு சொன்னா அது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. ஆர்டிகல் 13ல அது கிளியரா இருக்குது. அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமைக்கு முரணா இருக்கக்கூடிய எதுவுமே செல்லாதுங்க. அதான் அரசியல் சட்டம் தெளிவா சொல்லுது. அப்ப ஆகமம் கூட அரசியல் சட்டத்துக்கு முரணா இருந்தா செல்லாது. இந்த அரசியல் சட்டத்துக்கு முரணா இருக்கா இல்லையா அப்படின்றத காமி ஆகமத்தை முழுதும் எடுத்து ஆராயணும்ல. அப்ப அதுக்குள்ளே போல மொத்தமா அவங்க தாக்கல் பண்ணவும் இல்ல. இதெல்லாம் பார்க்காம ஒரு நீதிபதி எப்படி தீர்ப்பு சொல்றாருன்னா எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா வந்து இருக்குது. பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. இப்போ நாங்க வந்து பிற சாதியினர் வந்து அர்ச்சகராக இருக்கிற கோயிலில் நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும்னு நாங்கள் விரும்பலை, நாங்கள் அதை கேட்கவும் இல்லை. ஆனால் வந்து ஒரு சிலர் திட்டமிட்டு வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து எங்களால் போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இது வந்து சாதிய பிரிவினை உண்டு பண்ணுற ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? சாதி பிரிவினை யாருங்க உண்டு பண்றா? எல்லா இந்துக்களுக்கும் இந்து கோயில்களை திறந்து வைக்கணும் அப்படின்றது அரசியல் சட்டத்தின் பிரிவு 25(2)B இருக்கு. அது அரசாங்கத்தோட கடமை. இந்து மத கோயில்கள் நிறைய கோயில்கள்ல இன்னைக்கு இந்த கோயில்கள் இந்து மத கோயிலா இல்லையா, சைவ கோயில் வேறையா, தமிழர்கள் மரபா, இதெல்லாம் வேற நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த சட்டப்படி இந்து மத கோயில்னு சொல்லப்படுற கோயில்கள்ல மிக சமீபத்திய காலம் வரை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வரை வந்து பல சமூகத்தை சேர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இன்னும் பல சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படல. சூத்திர பஞ்சமர்கள் அனுமதிக்கப்படல அப்படின்றதா உண்மை. இதற்கு எதிராக திராவிட இயக்கமும் பெரியாரும் கம்யூனிஸ்டுகளும் தொடர்ச்சியாக கோயில் நுழைவு போராட்டம் நிறைய நடத்தினாங்க. அதான் உண்மை. அதனால டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட் அப்படின்னே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு அரசியல் சட்டம் வருது. சரிங்களா? அப்ப கோயிலுக்குள்ள மத்தவங்கள வரக்கூடாதுன்னு தடுத்தவங்க பிராமணர்கள் தான். இன்னைக்கு கருவறைக்குள் வரக்கூடாது அப்படின்ற தடுப்பவரும் பிராமணர்கள் தான். கருவறையும் கோயிலின் ஒரு பகுதி தான். அரசியல் சட்டம் எல்லா இந்துக்களுக்கும் வந்து கோயிலை திறந்து வைக்கணும்னு சொல்றது கருவறையும் உள்ளடக்கித்தான். ஆனா இவங்க கருவறையை அவங்க சொந்த ப்ராப்பர்ட்டி போல அவங்க வந்து மாத்திக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், இது வந்து தமிழ்நாடு மக்களோட வரி பணத்தில் கட்டின கோயிலுங்க. எங்க கோயில நீங்க இருந்துகிட்டு எங்க மக்களை வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகம விதியை நாங்கள் வந்து தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் நெய் வைத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா, நெய்யை வந்து அந்த சாமி மேலே ஊற்றுறோம்னா சாமி அதை சாப்பிடுதா இல்லையா அப்படிங்கிறது எங்களால் தான் உணர முடியும். பக்தர்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கையை வந்து கடவுள் முன்னாடி சொல்லும் பொழுது அந்த கோரிக்கைகளையும் அந்த வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கிறாரா இல்லையா, இல்லை அந்த பக்தர் மேலே முரண் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஆகம விதி படிச்சுட்டு வந்த ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஓதுவாரோ இல்லை அர்ச்சகரால் மட்டும்தான் அதை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்ப நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்கள் முறையாக ஆகமம் கற்றவர்கள் தான். இல்ல படிச்சாலுமே அந்த திறன் இல்ல, அந்த தன்மை அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. அது வெறும் ஏட்டுக்கல்வி தான் அப்படிங்கிறாங்க. இது இல்லன்னு இவங்க எப்படி சொல்றாங்க? இதெல்லாம் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். எங்களுக்கு தான் வந்து அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். சரிங்களா? அப்ப வந்து அந்த நம்பிக்கை வந்து அரசியல் சட்டத்துக்கு முரணா வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றதான். அரசியல் சட்டம் வந்து நீங்க வந்து தீண்டாமையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு
மத்தவங்க கோயிலுக்குள்ள வந்தா தீண்டாமைன்னு இவங்க சொல்ல முடியாது. அப்ப கோயிலுக்குள்ள வந்தா தீண்டாமை இல்லைன்னு சொல்ல முடியாத போது கருவறையில் வந்து சாமி சிலை தொட்டா மட்டும் தீட்டு அப்படின்னு சொன்னா அது தீண்டாமை தானே. அப்ப தீண்டாமையை இவங்க வசதிக்கேற்ப திரித்து பரப்புகிறார்கள், அதை அமுல்படுத்துறாங்க அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை. அதாவது இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ளை எடுத்து விட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. பெரியார் நெஞ்சில் தைத்த முள் அகற்றப்பட்டதா இல்ல முள் இன்னும் அப்படியே தான் இருக்குதா? இல்ல, அகற்றுறதுக்கான ஒரு முயற்சி திமுக அரசு வந்து செஞ்சு, திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை செஞ்சாங்க. முதல்வர் அதுல வந்து உறுதியா இருந்து பண்ணாரு. ஆனா அந்த முல்லை இன்னும் வந்து ஈட்டி போல குத்தி ஆழப்படுத்தியது ஒரு புறம் நீதிமன்றம், இன்னொரு பக்கம் HRNC இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடிய RSS சார்பு அதிகாரிகள் அவங்க ஒரு டீம் உள்ள இருந்துகிட்டு இதை காலி பண்றதுக்கான வேலையை உள்ள இருந்தே வந்து அவங்க பாக்குறாங்க. இந்த வழக்குல ஆரம்பத்திலே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல தலைமை நீதி அமர்வுல இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கிய விதிகளை எதிர்த்து வழக்கு போடுற போது அப்பயே நாங்க அந்த வழக்குல வந்து சொல்றோம், இந்த வழக்கு முறையா நடத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனா தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்களே, ஆகம கோயில் மற்ற கோயில் பிரிச்சுக்கலாம், ரூலை வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு ஆகமத்துக்கு முரணா இருக்கோ அது செல்லாதுன்னு அறிவிக்கலாம்னு இவங்களே நீதிமன்றத்தை சொல்றாங்க. அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்களை தவறாக வழி நடத்தியது HRNC-யில் இருக்கக்கூடிய சட்டத்துறையில் இருக்கக்கூடிய ராஜா என்ற ஒருவர் தான். அவர் RSS சார்பு சிந்தனை கொண்டவர். நேரடியா நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி சிவகுமார்னு ஒரு திராவிட இயக்க சிந்தனை கொண்டவர் அந்த சட்டத்துறையில இருந்தாரு. அவர் தான் இந்த வழக்கு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அவரை வந்து தூக்கிட்டாங்க. அவரை மாத்திட்டு இந்த ராஜாவை கொண்டு வந்து, இந்த ராஜா வந்து ஃபுல்லா உள்ள இறங்கி வந்து அரசு வழக்கறிஞர்களை தவறா வழி நடத்துறாரு. இப்ப அந்த தீர்ப்பு இருந்துச்சு, தீர்ப்புக்கு எதிராக வந்து ரிவ்யூ போடணும் இல்ல சட்ட திருத்தம் கொண்டு வரணுன்ற நான் உட்பட நீதிபதி ஹரிபிரதாமன் உட்பட எல்லாரும் அதை வந்து சொன்னோம். ஆனா இன்னைக்கு வரை அதை செய்யல. அதோட தொடர்ச்சியா தான் இப்ப மதுரை உயர் நீதிமன்றத்துல இங்க வந்து ரத்தாயிருக்குது. இதுலயே வந்து முருகன் கோயில் ஆகம கோயில் இல்ல அப்படின்ற ஸ்டாண்ட் அவங்க எடுத்துருந்தாங்கன்னா HRNC இந்த பிரச்சனைன்றது முடிஞ்சிருக்கும். ஆனா அதையும் மாத்தி இப்ப வந்து பண்ணிருக்கிறாங்க. இப்போதாவது அரசு விழிச்சு வரணும். HRNC-யில் இருக்கக்கூடிய RSS சார்பு அதிகாரிகளை நீக்கிவிட்டு உண்மையாக அரசியல் சட்ட சிந்தனை கொண்டவர்களை அதுல வந்து நியமிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப என்ன தீர்வு அப்படின்றத பொறுத்தவரை வந்து இப்ப என்ன முயற்சி பண்றாங்கன்னா, மறுபடியும் உடனே அப்பீல் போட்டு அதை டிஸ்மிசல் வாங்கி இந்த பிரச்சனையை முடிச்சிடுறது அப்படின்ற நோக்கத்துல HRNC அதிகாரிகள் நகர்றாங்க. அது தவறானது, அப்படி செய்யக்கூடாது. இந்த வழக்கு நீதிபதி ஜுவார் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்புல வந்து எதிர்மனுதார் தரப்பு HRNC சொன்ன எந்த விஷயத்தையும் கணக்குல எடுத்துக்கல. முதல்ல அதுக்கு ஒரு மறுசீராய்வு பண்ணணும். ரெண்டாவதா என்ன செய்யணும்னா, உடனடியாக பிரிவு 55ல சட்ட திருத்தம் கொண்டு வரணும். பழக்கம் வழக்கம் மரபு பிறப்பு அடிப்படையிலான எந்த உரிமையும் அர்ச்சகர் நியமனத்தில் யாரும் கோர முடியாதுன்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை 2006ல கொண்டு வந்த சட்ட திருத்தம் பின்னாடி கைவிடப்பட்டது. அதே சட்ட திருத்தத்தை மீண்டும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தா தான் இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் நிக்கும். உயர் நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு குறித்தும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்து குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.